Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஈஸியான முறையில் எப்படி மோதகம் செய்யலாம்னு பார்க்க போறோம். இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு திருப்பி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, குயிக்காவே செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பூண்டு செய்யறதுக்கு குக்கரில் ஒரு 3/4 கப் கடலைப்பருப்பை வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு தேவையோ அந்த அளவுக்கு கடலைப்பருப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி, அந்த பருப்பு வந்து முழுகுற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிற போகிறோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் மலர்ந்து வரணும், ரொம்பவும் குலைவாகவும் வேக வச்சிடக்கூடாது. இப்போ 2 விசில் வந்துடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கடலைப்பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இதை நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுக்கிற போகிறோம். எந்த ஒரு தண்ணி இருக்கக்கூடாது கடலைப்பருப்பில். எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா சுத்தமாக வடிகட்டிட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக முடியணும்னா இந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா சூப்பராக மசிச்சு கிடச்சிரும். இப்போ நல்லா கரண்டிலேயே இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் எல்லா பருப்பையும். இது கூட நம்ம எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளைத்தூள் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி கொழுக்கட்டைக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நல்லா அந்த வெள்ளம்லாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அந்த வெள்ளை கரைசல் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம உருண்டை பிடிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கும்போது பூண்டு நல்லா ஃப்ளேவராக இருக்கும், கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி ரவையை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். பச்சரிசி மாவு யூஸ் பண்ணாமல் ரவையை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை செய்யணும். அதுக்கு 2 கப் அளவுக்கு பால், நல்லா காய்ச்சின பால், பசும்பாலை எடுத்திருக்கேன். அதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ரவை, நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து வேக வச்சுக்கிற போகிறோம். நம்ம இன்றைக்கி ரவையில் மோதகம் செய்கிறோம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே போல் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா சுருளை கிண்டிக்கோங்க. நம்மளுக்கு மாவு எப்படி பூர்ணத்துக்கெலாம் ரெடி பண்ணுவீங்களோ கொழுக்கட்டைக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ரவையை ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு தடவை பிணைஞ்சு விட்டோம்னா நல்லா ரவை பார்த்திங்கன்னா சாஃப்டாக கிடச்சிரும். கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் நெய் தடவிட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் வரணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக கையில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம பிணைஞ்சு வச்ச ரவையை ஒரு கிண்ண ஷேப்புக்கு செஞ்சுக்கிட போகிறோம். கொழுக்கட்டைக்கெல்லாம் எப்படி செய்வீங்களோ அதே போல் ஓரத்துலலாம் தடிமண் இல்லாமல் நல்லா கிண்ண ஷேப்புக்கு செஞ்சுக்கோங்க. செஞ்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்த பூரணத்தை ஒரு உருண்டை ஷேப்புக்கு உருட்டிட்டு நடுவில் வச்சு எந்த சைடும் கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அச்சில் வச்சோன்னா அப்போ தான் உடையாமல் கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஓவல் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. நம்ம அச்சில் வைக்கும்போது கரெக்டான கிடைக்கும். இன்றைக்கி நான் பூண்டு அச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம கலந்து வச்சுருந்த உருண்டை பிடிச்சி வச்சுருந்த ரவையை நடுவில் வச்சு நல்லா ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி நெய் தடவி வச்சோன்னா கொழுக்கட்டை வந்து ஒட்டாமல், அந்த அச்சில் ஒட்டாமல் நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பு கிடைக்கும். நல்லா இப்போ ப்ரெஷ் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்மளுக்கு வேறு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ரவை மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஏற்கனவே ரவை வந்து வேக வச்சு செஞ்சுருக்கனால திருப்பி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம இந்த மாதிரி அச்சில் ரெடி பண்ணிவிட்டு டைரெக்டாகவே அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி எல்லா மோதகமும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை உருண்டை ஷேப்பாகவும் உருட்டிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சூப்பரான ரவையில் மோதகம் ரெடி ஆயிடுச்சு. ரவா மோதகம் ரெடி ஆயிடுச்சு. இதை விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம பிச்சு பார்த்தோன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.